ரொம்ப தூரம் வந்திருக்கோம். கீர்த்தி 2.1 சொல்லாமான்னு தெரியல. அப்படி சொல்றதுக்கு 1.2 முடிஞ்சிருச்சானே எனக்கு தெரியல. மகாநட்டி முடிச்சுட்டு நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன்னா they look at me and they'll be like, நீ இவ்வளோ சின்ன பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. நான் சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பிகாஸ் I did it at what when I was 24. ரிவால்வர் ரீட்டாங்கிற பேரு அந்த டேகு அண்ட் இதுக்கு முந்தி நம்மளுக்கு ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில் அண்ட் அன்னைக்கு இட் வாஸ் அ ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபிலிம். கொஞ்சம் முழுக்குன்னு கண்ணா இருந்த கீர்த்தி தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. தோஸ் வேர் டேஸ் when I used to wake up, eat, go to work, come back, eat, sleep, repeat. ஒர்க் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே என் லைஃப்லேயே இருந்தது கிடையாது அந்த டைமில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாட் பெர்ஃபார்மன்ஸ் ஐ எம் டெலிவரிங். வணக்கம் கீர்த்தி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹாப்பி டு ஹியர் தட். ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் த கான்டெக்ட் ஃபார் வை வி ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன். எக்ஸாக்ட்லி. அதை பொறுத்து பேசுவோம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினச்சேன் நான். எஸ், ஷூர். ஐ ஃபீல் லைக் இப்போது ஒவ்வொரு படமும் பண்ணும்போதில்ல, அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த டைமில் நம்மளுடைய ஃபேஸ் என்னவாக இருக்குது அப்படின்றதுக்கு த ஃபிலிம் பிகம்ஸ் ஆன் சம் லெவல் மைல் ஸ்டோன். ஐம் அஸ்யூமிங் பர்சனலாக கூட இல்லை. இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு 5 வருஷம் முன்னாடியோ ஆமாம் இல்லை மகாநட்டி பண்ண டைம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல. ஸோ இப்போ இது எந்த ஃபேஸை குறிக்கிறதா பார்க்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? This phase, I don't know. I mean, it's definitely ரொம்ப தூரம் வந்திருக்கோம். கீர்த்தி 2.1 சொல்லாமான்னு தெரியல. அப்படி சொல்கிறதுக்கு 1.2 முடிஞ்சிருச்சானே எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். லைக் இன்றைக்குமே there are days when I think நான் மகாநட்டி பற்றி யோசித்து பின்னாடி போய் பார்த்து இந்த படம் நம்ம பண்ணோமா, எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் ஒரு லாங் வே வந்திருக்கோம். பட் ஒரு 1 ஸ்டெப் அஹெட் ஆஃப் இது வரைக்கும் இருந்ததை விட ஒரு 1 ஸ்டெப் அஹெடாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே. அப்படின்னா இப்போ இந்த படத்தில் எந்த விதத்தில் நீங்கள் சொல்லுவீங்க? இந்த படத்தில் இப்போ இந்த லாஸ்ட் ஐ திங்க் இந்த 2 இயர்ஸில் தான் ஐம் எக்ஸ்ப்ளோரிங் காமெடி. ஸோ அந்த ஜானர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு சீரியஸான படத்தை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணும்போதே அது ஒரு ஃபீலே தனி. அண்ட் ஐ பிலீவ் காமெடி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் எமோஷன்ஸ் டு டெலிவர். பிகாஸ் ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறது அழ வைக்கிறத விட கஷ்டம்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது காமெடியில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ரகுதாத்தாங்கிற படம் பண்ணேன். அதுக்கப்புறமா தெலுங்குல உப்பு கப்புரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அண்ட் தென் நவ் டு திஸ். இட்ஸ் ஸோ காமெடியிலே இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காமெடி. ஸோ ஒன் வாஸ் ட்ராமா, ஒன்று சட்டைரிக்கல் காமெடியாக இருந்துச்சு, இன்னொன்று இது ஒரு டார்க் காமெடியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஃபேஸில். ஸோ தட் வே ஐ திங்க் இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். இப்போது காமெடி நகைச்சுவை அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது இயல்பில் வர்றது கிடையாது உண்மையாக சொல்லணும்னா. இல்லை, வி சி ஸோ மெனி ஆக்டர்ஸ் ஹூ ஆர் நேச்சுரல்ஸ் அட் இட். இட் ஃபீல்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இப்போ நிறைய விஷயங்கள் கூட கற்றுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் சம்ஹவ் ஹியூமர் அப்படின்றது ஐதர் யூ கெட் இட் ஆர் யூ டோன்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஐ டோன்ட் திங்க் அதுக்கு ஒரு மிடில் கிரவுண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட். காமெடியில் யூ கேன் இம்ப்ரவைஸ் அ லாட். நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணலாம், நிறைய ஸ்பான்டேனியஸாக நம்ம ஆட் பண்ணுற பல விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம பூந்து விளையாடுற ஒரு இதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சீரியஸான எமோஷன்ஸில் நிறைய பண்ண முடியுமான்னு தெரியாது. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இதில் நிறைய பூந்து விளையாடுறதுக்கு, மாற்றுறதுக்கு, ஆட் ஆன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ எனக்கு சில குவர்க்ஸ் இருக்குது. லைக் பீப்புள் ஹூ நோ மீ, என்னை தெரிஞ்சவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும் என்னோட சென்ஸ் ஆஃப் டைமிங்,
என்னன்னு தெரியும். ஸோ ஐ திங்க் அதனால் தட் ஐ திங்க் மை கேரக்டர் ஆல்சோ ஆட்ஸ் ஆன் டு தட் ஒரு பாயிண்ட்லன்னு தோணுது. பட் ஐ திங்க் ஐ டீவியேட்டட் ஃப்ரம் யுவர் கொஸ்டின். வேர் டிட் யூ ஃபினிஷ்? அப்படியே நீங்கள் சொன்னதுலேருந்தே போகலாம். இப்போ சாணி காகிதம் மாதிரி ஒரு படம் பண்ணும்போதில்ல, அதில் எவ்வளோ ஆக்சுவலாக உங்களுக்குள்ளே இருக்கிறது அதுக்குள்ளே போர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ரைட். பட் இந்த மாதிரி நீங்கள் காமெடி ஸ்பேசஸில் ஐ எம் அஸ்யூமிங் தெர் இஸ் ஸோ மச் மோர் ஆஃப் யூ இன்டு தீஸ் கண்டிப்பாக. அதில் என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு பர்சனாலிட்டின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு ஆட் லைக் யூ செட். ஆனால் எஸ், இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணலாம். எனக்கு என்னென்னா எப்போவுமே ரெண்டு இருக்கும். ஒன்று டைரக்டர் டேபிளில் நான் எப்போவுமே நம்புறது வந்து கதை எழுதினவர் டைரக்டர், அவங்களோட குழந்தை அது கதைங்கிறது. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம எல்லாரையும் விட அந்த கதை எப்படி கொண்டு போகணும், அந்த கேரக்டர் எப்படி கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் செகண்டரி நம்ம. ஸோ நான் வந்து அதை எப்படி போர்ட்ரே பண்ண போகிறேன், அதை எப்படி வித்தியாசமாக காட்டணும். ஸோ டைரக்டருக்கு தேவையானதையும் டெலிவர் பண்ணோம் ஆன் ஸ்க்ரீன். பட் என்னோடய இம்ப்ரவைசேஷன்ஸ் என்னென்ன, நான் என்ன ஆட் பண்ண முடியும். பிகாஸ் இஃப் இஸ் கம் டு மீனா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா, ஸோ அதனால் நான் ஏதாவது ஆட் பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணலனால எனக்கு சில சமயம் பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிடும். லைக் நம்ம சைட்லேருந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. பட் கீப்பிங் இன் மைண்ட் எசன்ஸ் ஆஃப் டைரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. நீங்கள் யாரை ரசிச்சிருக்கீங்க இந்த காமெடி ஸ்பேஸில் விமன் பொறுத்த வரைக்கும்? உங்களுக்கு டக்குன்னு யாராவது தோன்றாங்களா? ஐ லைக் உருஷி மேம். I know, right? Yeah, I like Urvashi ma'am. I think so good. Recently கூட அந்த மைக்கேல் மேனன் காமெடிஸ் already பார்த்துட்டேன். எனக்கு அது ஒரு பெரிய ரெஃபரன்ஸ். நீயா நானா நீனா அந்த இல்லை நேக்கா நோக்கமா அப்படிங்கிறது. ஸோ ஐ திங்க் அவங்க பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் ஷீ ஆல்சோ has not done just comedy, but she's done romantic roles, serious roles, all these, and somebody who can pull off comedy with so much ease. அதனால அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும்ல உங்களுக்கு இந்த ரீட்டா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட என்ன பிடிச்சிருக்கு? What do you like about? Assuming அதான பேரு ரீட்டா தான் பேர். ரீட்டா வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு ஸ்மார்ட் கேர்ள், how to tackle situations அப்படிங்கிறது தெரியும். அண்ட் வெரி கிரவுண்டட் கேரக்டர். ஒரு நம்ம வந்து ஸ்மார்ட்னோடனே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக போய் இட்ஸ் நாட் தட் ஃபைட் லெவல் ஆர் தட் எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் லெவல் அந்த மாதிரி ஸ்மார்ட்னஸ் கிடையாது. சம்மன் வாஸ் வெரி கிரவுண்டட், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அங்கேருந்து வந்து இவங்க எப்படி இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டரோட குவர்க். அண்ட் இது ஒரு 24 மணி நேரத்தில் நடக்கிற கதை, ஒரு 24 hours நடக்கிற கதை. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரே பேஸில் போகாது. ஸோ ஒரு 24 hours இந்த ஃபுல் படம் எடுக்கணும் அப்படின்னா வாட் கேன் ஹேப்பன். ஸோ அந்த ஒரு பேஸ் இருக்கும் கதைக்கு. இப்போ இவங்கள எந்த எமோஷன் டிஃபைன் பண்ணுறதா நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ சாணிக்காய் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு விதமான ஒரு ட்ராமா, ஒரு வலி அதுக்குள்ளே இருக்குது, ஒரு கோவம், அதெல்லாம் இருக்குல்ல. இதில் ஒரு சில அண்டர்லைங் எமோஷன்ஸ் இருக்கும். அது வந்து படம் முடியும் போது தெரியும். முன்ன சொல்ல முடியாது. ஏன்னா காமெடியே ஆப்வியஸ்லி டார்க் காமெடிங்கும் போது அங்கே படத்துக்குள்ளே சீரியஸாக இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளுக்கு ஃபன்னியாக இருக்கும். அந்த ஒரு ஜோனில் போயிட்டுருக்கோம். பட் ஒரு சில விஷயங்கள் அப்படியே மெதுவாக அன்ராவல் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சோகத்தெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் காமெடியாக பார்க்க முடியுதா, இல்லை ரொம்ப இன்டென்ஸாக எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்களா? சில சமயம் காமெடியாக ஃபீல் பண்ணுவேன், சில சமயம் இன்டென்ஸாக இருக்கும். ஐ திங்க் போக போக எனக்கு ஆக்சுவலி நிறைய நகைச்சுவையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான். லைக் ஆமாம், சில சமயம் ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும், ரொம்ப சீரியஸான விஷயம், போக போக கொஞ்சம் சீரியஸாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் சட்டன் பார்க்கும்போது இல்லை இருக்கிறதுலே எனக்கு எது பயங்கரமாக காமெடியாக தோணுதுன்னா, நம்ம ஒரு இடத்துல பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்போம்ல, இதுதான் இது இல்லைன்னா இருக்கவே முடியாது இருக்கும்ல. ஆமாம். And then when you look back at அந்த மாதிரி think about yourself, you start laughing about it. Like கொஞ்சம் அவமானமாக தான் இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இதுக்காக நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனோம் அந்த டைமில் அப்படின்ட்டு அதை பற்றி யோசிச்சு சிரிக்கிற சில நேரங்கள் வந்து. Do you have an example of that?
உங்களை பொறுத்த வரைக்கும்? இந்த ஒரு விஷயத்த பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தேன். பட் திரும்ப பார்த்தா ஆக்சுவலி அவ்வளோ ஆயிருக்கு தேவையில்லைன்ற மாரி. ஒர்க்லையா, பர்சனல்லையா ஒரு எனி வாட் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் சேயிங்? ஐ திங்க் என் கல்யாணத்துக்கு அன்றைக்கி காலையில் கோவாவில் நடந்ததுனால மல்லிகைப்பூ கிடைக்கல. மல்லிகைப்பூ கிடைக்கல. அது ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் வந்து அது வரல, மல்லிகைப்பூ இல்லை. பயங்கரமாக வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ். வெறுத்துட்டீங்க. கல்யாணத்தன்னைக்கு மல்லிகைப்பூ இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு என் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், என் ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கட்டும், நானாகட்டும், என் ஸ்டைலிஸ்டாக இருக்கட்டும், பூவை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்புற மாதிரி இருக்கும். புரியுது. ஸோ ஏதாவது பூ கிடைக்கலனாலே நாங்கள் அன்னைக்கு நினச்சி யோசித்து பயங்கரமாக சிரிச்சிருவோம். Yeah. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் வெட்டிங். தேங்க்யூ ஸோ மச். Yeah. ஸோ ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நடந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ். நிறைய பேருக்கு அதெல்லாம் கனவு தான் நினைக்கிறேன். கரெக்டாக கோவா மாதிரி ஒரு இடத்துல தான் நடக்கணும்லாம் நம்ம நினைக்கிறது உண்டுல்ல. ஸோ அங்கே பூ பெரிய பிரச்சனை. ஈஸியாக அந்த மாதிரி நம்ம பூவெல்லாம் கிடைக்காது. சரக்கு கிடைக்கும். ஃபார் ஷோர். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லை, ஷீ சீம்ஸ் லைக் ஷி ஹாஸ் அ ரியலி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த மதர், ரைட்? அஸ்யூமிங் அகேன் ஷீ இஸ் த மதர். Yeah, of course. And I thought maybe we could take off from there in terms of எனக்கு எப்படி தோணுன்னா, இப்போ ஜென்ரல் ஸ்டீரியோ டைப் என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு பையனை பிடிக்கும், அப்பாவுக்கு பொண்ணை பிடிக்கும், அதுதான் க்ளோஸான ஒரு பாண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் ஐவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் இப்போ எங்கள் அம்மா என் தங்கச்சியில் அவங்க க்ளோஸாக இருக்கும் போதில் ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் அ ஜோன் தட் தே ஹிட் பர்சனலி அஸ் விமன் தட் ரியலி பெனிஃபிட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு விதத்தில் அது ரொம்ப அவங்களுக்கு அவசியமாகவே அது ரொம்ப பயங்கரமாக அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்ற அளவுக்கு அட்லீஸ்ட் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணும். லைக் வாட் யூ மேக் ஆஃப் திஸ் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்? This is you're asking in general or in the film? In general, based on what you've seen, maybe drawing from your own life. And I think mother-daughter relationship is obviously a very beautiful relationship. And எனக்கு வெரி வெரி க்ளோஸ் டு மை மதர். அண்ட் ஐ திங்க் எல்லாருக்குமே தே ஹேவ் அவங்களோட ஒரு இது இருக்கும்ல, somebody is close to their father, somebody is close to their mother. And I think அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ திங்க் எவ்ரி ஒன் who are close, அம்மா பொண்ணுங்க, ஐ திங்க் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஐ திங்க் they become friends. இல்லை? ஸோ ஐ திங்க் இட்ஸ் மதர்ஹுட், டாட்டர்ஹுட் அண்ட் along with that ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தில் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உமன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் அடையாளமே அங்கே இருந்தால் நமக்கு கிடைக்கிறதும் கூட இல்லை. அஃப்கோர்ஸ் அதுதானே நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ என்னோட விஷயத்தில் ஐ திங்க் ஆஸ் அ பர்சனாகவும் அம்மா விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒர்க்குங்கிறது நான் அவங்கள பார்த்து தான், அவங்க ஒரு ஆக்டராக இருக்கிறத பார்த்து தான் இது நம்மளுக்கு பண்ணோங்கிற ஆசையே, இதுக்குள்ளே வரணுங்கிற ஆசையே இருந்துச்சு. அண்ட் ஈவன் as a human being. வாட்ஸ் அ பர்சனல் லெசன்? ஐ மீன் எவ்ரிபடி நோஸ் தட் அவங்களும் நடிகை, அங்கேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பொறுத்து தெரியும். வாட்ஸ் அ கிரேட் பர்சனல் லெசன் யூட் சே யூட் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இது அப்படின்றது? ஷீஸ் டோல்ட் மீ ஒன் திங் தட் எனக்கு ஃபஸ்ட்டு டே நான் ஷூட்டுக்கு போகும்போது சொன்னாங்க, நீ ஷூட்டுக்கு போகும்போது நீ நல்லா நடிக்கிற, இல்லை உனக்கு நடிப்பே வரலைன்னா கூட அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. உன்னை பற்றி 4 பேர் நல்லதாக மட்டும் சொல்லணும். நீ போனேன்னா உன் டைரக்டர்லேருந்து ஒரு யூனிட் பாயிலேருந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே கண்ணோட்டமாக பார்க்கணும், ஒரே கண்ணில் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் லெசன் த டே ஐம் கோயிங் டு ஷூட். ஸோ ஷி வாஸ் லைக் எல்லாருமே நல்லா பயங்கரமாக நடிக்கணும் அப்படிம்பாங்க. ஷி செட் தட் செகண்டரி ஃபார் மீ, திஸ் இஸ் வாட் இஸ் ப்ரைமரி ஃபார் மீ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே என்னது? நடிப்பு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டேக்கு வந்து என் ஃபஸ்ட்டு டேக்கே வந்து நான் பயங்கர டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் நல்லாவே வந்துச்சு. ஆர்கானிக்காக உள்ளேருந்து வந்துச்சு. நான் ரீசெண்டாக ஒரு ஃபில்ம் மேக்கரோட பேசிட்டு இருக்கும் போதில் அவங்க ஐ மீன் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் ரிவால்வர் ரிட்டர்ன் மெனி அதர் ஐ திங்க் ஓவர் த லாஸ்ட் 10 years நிறைய ஃபில்ம்ஸ் வேர் விமன் ஆர் ப்ரொட்டாகனிஸ்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட், ரைட்? அதை பற்றி பேசும்போது அவங்க வந்து அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, பல பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆண் கதாபாத்திரம் மாதிரி அந்த பொண்ணை எழுதிட்டு ஜஸ்ட் ரீப்ளேசிங் தீஸ் இல்லை மென்னை ரீப்ளேஸ் பண்ணி ஆமாம், நவ் இட் பிகம்ஸ் யூனோ ஒரு லெட் பை எ வுமன் அப்படின்ற மாதிரி அதை மாற்றிடுறாங்க. இந்த படங்கள் வழியாக ஆத்தென்டிக்காக அந்த ஒரு பெண்ணுடைய அனுபவமோ அந்த ஹவு
I don't know, women show strength, how women respond to pain. I'm assuming there must be fundamental differences in terms of how both genders approach things, right? Yeah. ஸோ அது ஆத்தென்டிக்காக வருதான்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஓவரால் அந்த ஸ்பேஸை? ஐ திங்க் ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் அது நம்மளுக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்கும் அண்ட் நம்ம அது ஜஸ்டிஸ் இருக்குன்னு எனக்கு தெரில அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணும்போது. பிகாஸ் இப்போது ஒரு ஃபீமேல் ட்ரிவனான ஒரு படத்தில் டக்குன்னு நம்ம ஒரு மேலை பேஸ்ட் பண்ண முடியுமா? ஐம் நாட் ஷுர். ஏன்னா அது வேறு மாதிரி கன்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம முடியுமான்னு யோசிக்கும்போது தென் ஒரு மேல் ட்ரிவனான ஃபிலிமில் டக்குன்னு ஒரு ஃபீமேல் பேஸ்ட் பண்ணுறது இட்ஸ் சிம்லர் தானே, அந்த எக்ஸ்சேஞ்ச் இஸ் சிம்லர் தானே. மேபி இன் சம் கேசஸ் பண்ண முடியலாம். லைக் சில மேபி சில கேசஸில் அந்த அதில் சுற்றி இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் வந்து படத்தை வந்து அது வேறு எதுவுமே மாற்றாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, குடும்பத்துக்காக போராடுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் சில விஷயத்தில் ஐ டோன்ட் நோ எப்படி அது மாற்ற முடியும். இப்போ இந்த படத்தில் கண்டிப்பாக மாற்ற முடியாது. தெர் இஸ் a ரீசன் வை இட் இஸ் டன் இன் திஸ் வே. ஏன்னா இது இப்படி இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் ஐ வுட் சே அது எப்போவுமே ஸ்கிரிப்ட் ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வர்ற இந்த மாதிரி கதைகளில் அந்த பெண்ணை புரிஞ்சிருக்காங்க, அதை புரிஞ்சு தான் எழுதியிருக்காங்க, அவளுடைய மனநிலை என்னுடைய மனநிலை ஒரு விதத்தில் இதில் ஆத்தென்டிக்காக வருது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது? இருக்குது இந்த படத்தில். எஸ், கண்டிப்பாக இருக்குது. ஓகே ஓகே. ஏன் பிகாஸ் படத்துலேயே வந்து எதனால் வை திஸ் இஸ் ஹேப்பனிங் போக போக சில விஷயங்கள் தெரியும். ஐம் நாட் சேயிங் லைக் இட்ஸ் பிக் ரிவீல் பெரிய அந்த மாதிரின்னு கிடையாது. சின்ன சின்ன குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் சஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்க இல்லாமல் என்னால் இன்னொருத்தங்களை பற்றி நினச்சி பார்க்க முடியாது. ஆஸ் இன் ஒரு மேலாவோ வேறு மாதிரி யாரோ நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் அவங்க இருக்கிறதும் அது கன்வின்சிங்காகவும் இருக்கும். இது ஆக்ஷன் ஸ்பேசஸ்லயும் நகருதா? இது ஆக்ஷன்ங்கிறத தாண்டி சீக்வென்ஸில் வர ஆக்ஷன் தான். இட்ஸ் நாட் வேர் ஐம் Not like கோயிங் டு set கோ. piece மாதிரி இல்லை கிடையாது. நாட் லைக் வேர் யூ கோ அண்ட் பஞ்ச் சம்மன். இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன். வேர் யூ கால் சிச்சுவேஷனில் நடக்கிற there's a car chase in the film. That's also an action. So அந்த மாதிரி சீக்வென்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா பலமுறை இல்லை இந்த ஆண்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனில் typically the man makes himself really big, right? Makes himself really loud also. ஸோ இந்த கன்வென்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அந்த ஆக்ஷனில் இன்னும் எக்ஸாஜரேட்டடாக காட்டுறதுக்கான ஒரு இடம். when a woman is part of like a car chase or like a gunfight, இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் what do you think comes out? what இதில் objectives என்னவா நீங்கள்? ஸோ whatever you saying is right in terms that இது நான் ஒரு ஆக்ஷன் படமாக போர்ட்ரே பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த லைக் யூனோ கன்வென்ஷனலாக எப்படி ஒரு மேன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் இந்த ஃபீமேல் பர்சனாலிட்டி பண்ணுவாங்களா, அது வந்து கன்வின்சிங்காக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கன்வின்சிங் அப்படின்றத விட இது வேற மாதிரி, ஐ மீன் அதுக்குள்ள ஏதோ ஒரு அழகு இருக்கும்ல. ஸோ அது எப்போனா when it's a pure action script அப்படிங்கும்போது இந்த படத்தில் ரிவால்வர் ரீட்டாங்கிற பேரு அந்த டேகு அண்ட் இதுக்கு முந்தி நம்மளுக்கு ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில் அண்ட் அன்னைக்கு இட் வாஸ் அ ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்ஷன் பண்ணும்போது சிச்சுவேஷ்னலாக ஹவு டு சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தெம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனில் தான் போகுமே தவிர இட்ஸ் நாட் லைக் ஷீஸ் அ ட்ரெயின்டு பர்சன் ஆர் அந்த ஜோன் கிடையாது. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இல்லை. ஒரு சர்வைவல் அந்த ஜோனில் தான் இருக்கும். சர்வைவலுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி. ஸோ தென் யூ கான்ட் when you're trying to survive, it's not like you're a trained, அது ரொம்ப ட்ரெயின்டாக இருந்தாலும் கேரக்டருக்கே தப்பாக இருக்கும். ஸோ அந்த ஜோனில் இது இருக்காது. ஸோ இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் காமெடி, ஒரு டார்க் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, ஆக்ஷன் சீக்வென்ஷுவலாக இருக்கும் அந்த சீக்வென்ஸுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் கோலமாவு கோகிலா பார்த்துருக்கீங்களா? ஓகே, வாட் டிட் யூ லைக்? அதுலேருந்து ஓரளவுக்கு அந்த ஸ்பேஸில் ஆக்கியூபை பண்ணுற மாதிரி நினைப்பீங்களா அதை? ஆஸ் இன் டெஃபினெட்லி த சேம் ஜானர் அண்ட் கோலமாவு கோகிலா இஸ் அ கிரேட் ரெஃபரன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் காமெடி, ஒரு ஃபீமேல் ட்ரிவன் ஃபிலிம் ஒரு கமர்ஷியலான ஜோனில் ஐ திங்க் நம்மளுக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்னாலே கோலமாவு கோகிலா தான் வரும். ஸோ அண்ட்
that's the reason why everyone was even asking questions, is this like Kolama Kokila அப்படின்ட்டு. ஓ ஓகே. Yeah, so I'm not surprised about that. எனக்கு கண்டிப்பாக இந்த கேள்வி வரும்னு தெரியும். பட் இட்ஸ் a great reference. It's the same genre, ஆனால் கதையாக வேறு. புரியுது. இட்ஸ் a different setting altogether. இது வந்து பாண்டிச்சேரியில் நடக்கிற ஒரு கதை, வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுற ஒரு கதை, பட் டெஃபினெட்லி த சேம் genre. புரியுது. ஓகே. நீங்கள் டக்குன்னு பிகாஸ் நம்ம ஆக்ஷன் விமன் அப்படின்னு பேசுறதுனால நீங்கள் ரசித்த ஃபில்ம்ஸ் அந்த ஜான்ரில் ஏதாவது இருக்கா? ஆக்ஷன் டெஃபினெட்லி மேரி காம், ரைட். அண்ட் இப்போ ரீசெண்ட்லி லோகா I know, கல்யாணம் right? இது. Yeah, 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 and yeah. I mean நம்மளோட உங்களுக்கு ஒர்க் ஆச்சு? ஐ லவ்ட் இட். அண்ட் என்னன்னா எனக்கு அந்த 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 படத்தோட அந்த லேயரே வந்து அந்த கலியங்காட்டு நீலி அப்படிங்கிற. ஸோ சில பேருக்கு somebody asked me ரீசெண்டாக யாரையும் மீட் பண்ண போது, உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆச்சா, தட் பர்சன் வாஸ் சேயிங் எனக்கு அவ்வளோ என்ன கனெக்ட்னு எனக்கு புரியலங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ செட் இந்த கலியங்காட்டு நீலி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இட்ஸ் லைக் நம்ம எப்படி சின்னத்துலேருந்து கேட்போமோ அந்த மாதிரி இட்ஸ் ஒன் தமிழில் இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி நம்ம கேரளாவில் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கலியங்காட்டு நீலியாக இருக்கட்டும், இந்த கடமுற்றத்தை கத்தனார் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு. ஸோ இது வந்து அந்த நம்ம சின்னத்துலேருந்தே பார்க்குற ஒரு சில எப்படி அந்த காமிக் புக்ஸ் அது இதுன்னு பார்ப்போமோ அது மாதிரி இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் கேரக்டர், எல்லார் வீடுகள்லையுமே சொல்லப்படக்கூடிய ஒரு இது. ஸோ நாட் இன் யுவர் வைல்டஸ்ட் ட்ரீம்ஸ் யூர் திங்கிங் தட் ஷீ இஸ் தட் பர்சன் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறோம். பிகாஸ் ஸோ அந்த மாதிரி த கிக் அபவுட் தட் ஃபிலிம் ஃபார் மீ வாஸ் நீலியை ஒரு கண்டெம்பரரைஸ் பண்ணி ஒரு வேம்பயர் அந்த ஒரு ஜோனுக்கு கொண்டு வருது. ஐ தாட் த தாட் ஆஃப் இட் வாஸ் இட் செல்ஃப் அமேசிங். பிகாஸ் அதர்வைஸ் யூ வுட் திங்க் என்ன இன்னொரு ஒரு சாமி படம் மாதிரி ஆயிருமோ, ஒன்று பிடிக்கிறேன் நீ பேய் அப்படி இப்படின்ற ஒரு ஜோனில் இருக்குமோ அப்படின்றது தான் would be the obvious interpretation of like an old story. இது ஸோ இதை வந்து அவ்வளோ அழகாக அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை கண்டெம்பரரைஸ் பண்ணி ஒரு வேம்பயர் கூட மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தட் வாஸ் பிரில்லியன்ட் ஃபார் மீ. ஸோ when I spoke to Amma also, I was telling her இதுதான் படத்தோட சோல்லே, அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். நம்ம ஸ்பேஸில் அட்லீஸ்ட் இந்தியன் ஸ்பேஸில் இல்லை விமென்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சுயமாக யோசிக்கிறதுக்கும் சுயமாக நடந்துக்கிறதுக்கும் ஒரு வேலைக்கு போகும்போது தான் அதுக்கான முதல் வாய்ப்பே பெரும்பாலும் கொடுக்கப்படுது. கரெக்டாக? இல்லைன்னா வீட்டில் கான்ஸ்டண்ட்டாக என்ன சொல்கிறது, பெரும்பாலான வீடுகளில் இப்படி தான் அப்படித்தான் இருக்கும்போது ஒரு இண்டிவிஜுவலாக தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும் தன்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இந்த வேர்ல்டு கூட பொருத்தி பார்த்துக்கிறதுக்குமான முதல் இடம் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் தான் கிடைக்குது. பியாண்ட் த ஃபேமிலி, எஸ் நவ் ஐ எம் மை ஓன் பர்சன், ஐ கேன் ஃபிகர் அவுட் திங்ஸ் ஃபார் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு இடம். ரீசெண்டாக ஐ திங்க் இவங்க ஒரு டைரக்டர் வி சேகர்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய ஒரு படம் இருக்குது, குஷ்பு, அவங்க லிவிங்ஸ்டன்லாம் நடிச்சிருப்பாங்க, விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லிட்டு. அது பார்த்துட்டு இருக்கும்போது அதில் விமன்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒய்ஃபாகவே அப்படியே மதர்ஸாகவே வீட்டில் வச்சுக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகும்போது தன்னை டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வரும். ஸோ இதெல்லாம் பொறுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, பிகாஸ் திஸ் ஃபில்ம் ஹேஸ் அ உமன் அட் த சென்டர் ஆஃப் திங்ஸ் அண்ட் எவ்ரி திங், ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ வாட் ஹேஸ் ஒர்க் கிவன் யூ ஜென்ரலி ப்ராட்லி, உங்கள் ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும்? அது உங்களை எந்த விதத்தில் என்ன சொல்கிறது, உங்களையே புரிஞ்சுக்க வச்சுது ஏதோ ஒரு இடத்துல, அந்த வீடுன்ற கூடுலேருந்து கொஞ்சம் வெளியே? ஐ திங்க் நம்பிக்கை ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ், டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் தட் என்னால் இது பண்ண முடியும், இந்த கான்ஃபிடென்ஸ். அண்ட் இந்த வீட்டிலேருந்து வெளில போய் அந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கும்போது ஐ திங்க் இதை நம்ம பண்ணிட்டா நம்ம இதை வேணால் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் ஆம்பிஷியஸ். எனக்கு வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிஸியாக இருந்துகிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கேன். ஸோ எப்போவுமே வீட்டுக்கு வெளியில் ட்ராவல் பண்ணுறது அது இதுன்னு வீட்டில் இருக்கிற டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் ஆசைப்பட்டது சினிமாவில் இருக்கணுங்கிறது. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஐ யூஸ் டு திங்க் என்னால் நடிக்க வர முடியலன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபேஷன் டிசைன் படித்து நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆகி சினிமாவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுமான்லாம் யோசிச்சிருக்கேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அங்கே சுற்றி இங்கே சுற்றி சினிமாவில் இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஒரு
குறிக்கோளாகவே இருந்தது. And அது அமைஞ்சிருச்சு அது இல்லையா? நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. அண்ட் ம். ஒர்க்குங்கிறத தாண்டி இன்றைக்கி நம்ம ரொம்ப பிடிச்ச வேலை செய்கிற வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கிறது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் அதுதான் நான் எல்லாருக்கும் இருக்கணும்னு அட் சம் பாயிண்ட் நான் ஆசைப்படுறேன். நாட் தட் எஸ் ஐ ஆம் ஒர்க்கிங். இப்போது இஃப் யூர் ஹாப்பி வித் யுவர் ஜாப், அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நாட் ஜஸ்ட் டூயிங் எனி அதர் ஜாபுங்கிற மாதிரி இல்லாமல், அது மட்டும் கிடையாது இல்லை நம்மளோட, அது மட்டுமா நம்மளோட கோலாக இருக்கக்கூடாது இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அதுதான் ஒருத்தங்களோட இது எண்ட் பாயிண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் பிடிக்கும் போது கூட இல்லை, போக போக என்ன சொல்கிறது, அப்படி பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் வரும்போது இல்லை, தென் ஸ்லோலி அது ஒரு விதத்தில் த அட்ராக்ஷன் ஸ்டார்ட்ஸ் வீனிங் ஆஃப் நிறைய பேருக்கு. உங்களுக்கு சினிமாவில் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை? Not really. Because money is secondary. But first நம்ம பிடிச்சி பண்ணுற வேலை அப்படிங்கிறது தான். நானும் எங்கள் அக்காவும் வந்து நாங்கள் சின்னத்தில் லைக் நான் கேரளாவில் படித்தேன். மோஸ்ட் ஆஃப் மை இது ஸ்கூலிங் எல்லாம் கேரளாவில் படித்தேன். ஸோ காலேஜ் சென்னையில் படித்தேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் அங்கே அந்த டைமில் இட் வாஸ் வெரி ரெகுலர் தட் நான் சயின்ஸில் வந்து 80 வாங்கிட்டேனா, நான் மேத்ஸில் வந்து 90 வாங்கிட்டேனா, வாங்கினதில்லை, நான் எப்போவுமே ஒரு 75 ஆவரேஜ் தான், பட் அந்த மாதிரி வாங்கிட்டேன்னா என்ன இன்ஜினியரா டாக்டரா அப்படிமா. இட்ஸ் அ வெரி காமன் திங், இன்ஜினியரா டாக்டரா. நான் 10th வந்து ஐ திங்க் டிஸ்டிங்ஷன் எதுவும் வந்தோடனே லைக் என்னது இன்ஜினியரா டாக்டரா அப்படின்னு அதுதான் கேள்வியே. அதுதான். ஸோ மீ அண்ட் மை சிஸ்டர் நாங்கள் 2 பேரும் ஒரு ஓத் மாதிரி எடுத்தோம். நான் ஐ செட் நம்ம 2 பேரும் சினிமாவில் தான் வரோம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் பேசினது எனக்கு இப்போ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாலும் ஐ திங்க் தே வில் பி ஹாப்பி. அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் பேசினோம். பிகாஸ் தட் வாஸ் சம்திங். ஸோ அங்கே வந்து படிக்கிற நிறைய பசங்களோட அப்பா அம்மா வந்து டாக்டர்ஸாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, லாயர்ஸாக இருப்பாங்க. அண்ட் they'll want to pursue what their parents are doingற மாதிரி இருக்கும். ஸோ தட் வாஸ் our answer. ஸோ அங்கேருந்து தான் உங்களுக்கும் இது தோணி இருக்கும்? எனக்கு சின்னத்துலேருந்தே ஒரு இது ஒன்று இருக்குது, அம்மாவை பார்த்து நடிக்கணுங்கிற ஆசை ஒன்று இருக்குது. பட் மற்றவங்க வந்து இன்னொரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது நான் மை பேரண்ட்ஸ் ஆர் இன்டு திஸ், எங்களுக்கு இதுதான் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்ம வி வில் ஸ்டிக் டு திஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று ட்ரிகர் ஒன்று பண்ணும்ல. அந்த மாதிரி தட் வாஸ் ஒன் பாயிண்ட் வேர் வி ஃபெல்ட் இதில் நம்ம வித்தியாசமாக நம்ம வந்து காட்டணும். எது பெரிய சந்தோஷம் கொடுக்குது இன்னைய தேதிக்கு இவ்வளோ படங்கள் பண்ண பிறகு? திஸ் மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட்ன்ற மாதிரி எதை சொல்லுவீங்க நீங்கள்? What aspect of it? ஒரு விஷயம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் தி என்டையர் ஜேர்னி இட் செல்ஃப். நான் ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு கேமியோ பண்ணிருக்கேன். எனக்கு அதை பற்றி பேச முடியாது. பட் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் திரு சார், டிஓபி, on November 14th. And November 14th was when my very, very first film released. கீதாஞ்சலி அப்படின்ட்டு என்னோட மலையாள படம். அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் ஹிம், சார் லுக் அட் தி ஐரனி, 12 years லேட்டர் நம்ம ஒன்றா ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபீலிங் வெரி எமோஷ்னல் அண்ட் பிளெஸ்ட். நான் வந்து இமீடியட்லி நீ பிரியன் சார்கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்டார். ஐ ஸ்போக் டு ஹிம் இன் தி ஈவினிங் ஆஃப்டர் ஷூட். ஐ மெசேஜ் ஹிம் சேயிங், சார் தேங்க்யூ ஸோ மச். லைக் ஹீ இஸ் போத் ஆஃப் அவர் குரு. எங்கள் அக்காவுக்கும் குரு, எனக்கும் குரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். லைக் வெரி ஹாப்பி ஃபார் நீங்கள் இல்லைன்னா ஐம் நாட் ஹியர் டுடே. 2 வருஷம் முன்னாடி அன்றைய தேதிக்கு நினச்சி பார்த்துருப்போமா அப்படின்னு அதுதான் நான் யோசித்தேன். ஸோ லைக் எப்போவுமே லைக் நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட வி டோன்ட் நோ. ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் இது நடக்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் ஹி வாஸ் லைக் 12 வருஷம் ஆச்சா, நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன் அப்படின்னாரு. அப்படிதான் நல்லா தான் இருக்கும். பட் டச் வுட், ஐ திங்க் எவ்ரி திங். நான் தேர் ஆர் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தட் ஐவ் டன் நிறைய. ஆனால் எனக்கு நிறைய ரிக்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் அந்த தப்புக்கள்லேருந்து தான் நான் நிறைய விஷயமே கற்றுருக்கேன். ஸோ அண்ட் எல்லாத்தையும் தாண்டி after 12 years now what I've entered into my 13th, ஆனால் எனக்கு I feel like I still feel like a kid. I feel like
ஐ நீட் டு டூ மோர் திங்ஸ். ஐ வாண்ட் டு டூ லேர்ன் மோர். எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு தோணுது. மேபி ஒரு 35 ஃபிலிம்ஸ் பண்ணேன்னா கூட ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஸ்டில் த பிகினிங்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் இன்ஃபேக்ட் சமீப வருஷங்களில் பண்ண பல படங்கள் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். லைக் சானிகா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அருண் கிட்ட பல முறை சொல்லி. தேங்க்யூ. அது நீங்கள் எனக்கும் மெசேஜ் பண்ணுவீங்க. Oh, I did. Okay, I'm glad. Mavanan, of course, I thought it was a very, very interesting role and I really liked her and I'm glad that அவங்களுக்கு ஒரு பர்பஸ் objective எல்லாம் இருந்துச்சு. Beyond just being the interest of him. ரகுதாத்தா அகேன் ஒரு நோபல் இன்டென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பொலிட்டிக்கலி நிறைய யூட்டிலிட்டி இருந்துச்சு. இதெல்லாம் இருந்தும் கூட ஒன்று சொல்கிறேன், மகாநதி அப்படின்ற ஒரு ஃபிலிம் பண்ணதுனால இப்போது அது அந்த தேதிக்கு என்னவா இருந்திருக்குன்னு தெரியல. பட் அது போக போக அதனுடைய ஆரா ஒரு மாதிரி க்ரோ ஆகிட்டே கரெக்டாக நல்லது தான், அழகு தான். பட் அது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுர். பட் ஐம் சேயிங் ஆல்மோஸ்ட் அது எல்லாமே அதுக்கு பொருத்தி பார்க்குற ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கூட ஸோ அது நம்மளால இட்ஸ் அ டேக். அது டேக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் unless and until you beat that someday and அதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதை தாண்டி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி வர வரைக்கும் ஐ திங்க் தட் வில் ஆல்வேஸ் பி தேர். அண்ட் அப்படி ஒன்று வந்தால் கூட ஐ திங்க் இது இருந்துகிட்டே இருக்கும்னு தோணுது. ஸோ ஐ திங்க் ஆமாம் நான் அதை பண்ணேன், பட் கொஞ்சம் அதை விட்டுறீங்களா, நம்ம மூவ் ஆன் பண்ணுவோமா. நான் ஆக்சுவலாக மாநாடி பண்ணி முடிச்சுட்டு ஃபார் அ வெரி லாங் டைம் இஃப் யூ நோட்டீஸ் நான் நிறைய கமர்ஷியல் படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபார் லாங் டைம் நிறைய பேர் நினச்சாங்க நான் இனிமேல் கமர்ஷியல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினச்சாங்க. அந்த ஜோன் வந்துட்டாங்க. பட் தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். அதே மாதிரி மகாநட்டி முடிச்சுட்டு நான் எங்கேயாவது நான் வெளியில் போகிறேன்னா படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் அதுன்னு சொல்லிட்டு தே லுக் அட் மீ அண்ட் தெல் பி லைக், நீங்கள் இவ்வளோ சின்ன பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. நான் சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பிகாஸ் ஐ டிட் இட் அட் வாட் வென் ஐ வாஸ் 24 24 வயசில் அந்த படம் பண்ணேன். இதெல்லாம் நான் ஆக்சுவலாக இப்போது லாஸ்ட் லைக் ஹவ் யூ ஆஸ்ட் மீ பிஃபோர், இப்போ ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸில் நான் நினச்சி பார்த்தேன். அது லைக் 24 இந்த படம் நான் பண்ணேனா அப்படின்ட்டு எனக்கு இப்போ பார்க்கும்போது இட்ஸ் ஹிட்டிங் மீ. ஹவு டிட் ஐ ஈவன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. வாட் அபவுட் இட் தோ தட் யூ ஃபெல்ட் லைக் இன்னைய தேதிக்கு அது திரும்ப பார்க்கும்போது? ஐ திங்க் இட்ஸ் மை ஆப்வியஸ்லி என்னோடய கரியர் சேஞ்சிங் ஃபிலிம். அண்ட் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி எப்படி இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஹவு டிட் ஐ ஈவன் மூவ் ஃபார்வர்ட்னு எனக்கே தெரில. எப்படி பண்ணலாம், சரி ஓகே வரேன் அப்படின்னு எப்படி நான் ஒத்துக்கிட்டேன் இதுக்குள்ளே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டர்ன் டவுன் பண்ணிட்டேன் ஆஃபரை. பிகாஸ் நான் பயந்துட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். Because you had to play another actress. Yeah, I mean because I have to play a very legendary actor and என் மைண்டில் இவ்வளோ நல்ல பேரை நான் ஏதோ ஒன்று பண்ணி கெடுத்து விட்டேனா அப்படிங்கிறது என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக அதனோட ப்ரொடியூசர் ஸ்வப்னா பிரியங்கா அவங்களோட சிஸ்டரோட வெட்டிங் இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். அப்போது she was telling me, I can't believe you turned down that offer. I said, so she was like, அது ஸோ அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறாங்க எல்லாம் எனக்கு புரியுது, பெருசாக பண்ணுறாங்கன்னு புரியுது. பட் மை ஒன்லி திங் வாஸ் வாட் இஃப் ஐ ஹேட் எனிதிங் ராங் டு இட், என்னால் அது புல் ஆஃப் பண்ண முடியலனா அப்படின்னு. எனக்கு அப்போவும் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது டைரக்டர் நாகி அவர் தான். நான் என்ன சொல்லியும் அவர் பயங்கர கன்வின்ஸ்டாக இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வென் யூ ஸ்டார்டட் பையிங் யுவர் செல்ஃப் இன் டு இட்? பரவாயில்ல நம்ம தயக்கத்தெல்லாம் தாண்டி நவ் ஐ ஃபீல் லைக் யா இது தப்பாக வராதுன்ற ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த 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 ஆக்சுவலாக ஒரு ஃபியரில் தான் நான் பண்ணேன் அந்த படமே. ஸோ ஃபுல்லாகவே ஒரு பயத்தில் தான். ரிலீஸ் நாளைக்குன்னா இன்றைக்கி வரைக்கும் கூட நான் பண்ணதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் நோ நாகி ஆஸ் அ டைரக்டர் ஹீ இஸ் நாட் சம்மன் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். He only keeps doing this and he'll keep doing this. He'll be like, அப்படிமா. I'll be like, react, show something on your face. நல்லா இல்லைன்னா அது சொல்ல அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ எனக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, கரெக்டாக பண்ணலையா, இல்லை பெட்டராக பண்ணுமா. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஷி வாஸ் ஆல்வேஸ் வாட்சிங் மீ. சாவித்ரிமா எங்கேயோ ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஒன்று இருந்த மாதிரியே இருந்துச்சு. பிகாஸ் there were so many similarities between her and me which I didn't know until I started working. எப்படி சொல்றீங்க?
ஸோ நான் வந்து எனக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அந்த படம் பண்ணும்போதுன்னா, ஒன்று வந்து யூ சீன் ஹவ் இப்போ மாயா பஜார் அதெல்லாம் நம்ம எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணுறது அது கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஒரு இது டேக் ஒன்று பண்ணிவிட்டு நாளைக்கு என்னையே நான் மாநாட்டில் பண்ண ஏதாவது ஒரு ஷார்ட்டை திருப்பி அதே மாதிரி நடின்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஈவன் டுடே டைரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இது அந்த டேக்கில் இப்படி ஒன்று பண்ணீங்களா, அதே மாதிரி பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. சார் என்ன சார் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இது இப்போ இமீடியட்டாக பண்ணுறதே நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களோட ரெப்ளிகேட் பண்ணுறது ஒன்று கஷ்டமான விஷயம். இன்னொன்று ஷீ இஸ் நாட் அ லிவிங் லெஜெண்ட்ல. ஸோ ஒரு பர்சனாலிட்டியாக வெளியில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், லைக் ஐ டோன்ட் ஹாவ் அன் இமேஜ் ஆஃப் ஹவு ஷீல் ஸ்பீக் டு ஹர் ஹஸ்பண்ட் ஒரு அவங்க பசங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், மேனரிசம்ஸ் இது எதுவுமே தெரியாது இல்லை. ஸோ அதனால் ஐ ஸ்போக் டு ஹர் டாட்டர். நான் அவங்க விஜய் சாமுண்டீஸ்வரி மேம் அவங்கக்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி. ஸோ ஷீ கேவ் மீ சம் ஒரு சில டிப்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க. நாகி ஆல்சோ சென்ட். ஸோ தே செட் she loves driving and I love driving. And what's the longest you've ever driven? Me, I think Salem to Chennai. Okay. Yeah. Okay. And she loves playing cricket. I love playing cricket. Oh, okay. And she இது இந்த டர்ஃப்ல விளையாடுற அந்த கிரிக்கெட் சொல்றீங்களா? இல்லை இஃப் யூ see in the film also she'll be playing cricket in the ground. நாங்களும் வந்து லைக் ஐ மீன் நாட் லைக் a huge ground but yeah it's like ஒரு bowler batsman நீங்க batswoman yeah Okay. so or batter I think this batter not கஷ்டப்பட்டு பேட்மேன் மாதிரி சொல்லிருக்கீங்க. batter is the ideal name now. So but ஒரு ஈவன் லைக் கல்லி கிரிக்கெட் whatever we love playing டெரஸில் அந்த மாதிரி. And the way she walks and I walk is very very similar. ஸோ நான் வந்து ஷூட்டில் நான் ஒரு நாளைக்கு நான் ஜஸ்ட் விஜயா ஆண்டி வாஸ் தேர் அண்ட் நான் ஷூட் முடிச்சுட்டு லைக் ஷார்ட் முடிச்சுட்டு நான் கேரவன் நடந்து போகிறேன். கேரவனுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது she was like, you worked so much on your walk also just like amma அப்படின்னாங்க. I was like honestly I didn't work on the walk. நான் நார்மலாக நான் என்ன மாதிரி தான் நடந்தேன் அப்படின்னு. ஸோ தென் ஐ ரியலைஸ் ஓ காட் நாங்கள் நடக்கிறது கூட சேமாக இருக்குது அப்படின்னு. அண்ட் the way I walk is like a duckling. I cannot walk like a nice எனக்கு நடக்கும்போது அந்த I cannot walk demure or elegant. எனக்கு I have my own ways. எனக்கு என் ஸ்கூல் டைமில் கூட they'll be like ஒரு நேரம் ஒரு கோடை போட்டு எங்கே இந்த கோடு மேலே நேரம் நட பார்ப்போம் அப்படின்னு பசங்கள்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. பிகாஸ் கால் கொஞ்சம் பெப்பரப்பான போகும். அதனால நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ தட் ஐம் லைக் ஓ நடையும் இப்படி தான். ஸோ இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஆர் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி ஐரனி. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அமைஞ்சுது நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அண்ட் தென் இப்போ பசங்களை பயன்படுத்துறதுனா கண்ணை இப்படி இது பண்ணுறது, ஒரு ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக not every time they used to put balm or anything. அதனால் டக்குன்னு இப்படி வெட் பண்ணுறதா இருக்கட்டும் பிஃபோர் அ ஷார்ட். ஸோ அது அந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் படத்தில் அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு சின்ன ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் க்ரீப்பியாக கூட இருந்திருக்கும்ல. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ வளர்ந்துருக்காங்க பார்த்தா இத்தனை சிமிலாரிட்டி இருக்கு. இட் வாஸ் அண்ட் ஸோ it just felt like ஒரு இது. And you won't believe I have a small story like if I can take the time to say please, that. Please. படம் முடிச்சுட்டு விஜயா மேம் அண்ட் her family they wanted to come home and visit like immediately after the release. ஒரு 2-3 days கழிச்சு வீட்டுக்கு வரணும் நாங்கள். they loved the movie and they just wanted to come home. So that time that's when I had very recently taken my apartment and நான் தனியாக like I've just started living there and trying different kinds of cooking. எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட பிரதர் சதீஷ் அப்படின்னு இருக்காங்க. படத்தில் பையனா வருவாங்க, ஃபஸ்ட் சீன்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு வராங்க அண்ட் லைக் ஷீ கேம் ஹோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மேட் பழம்பொரி at home. Okay. So I was like சரி அவங்க வராங்க கொடுக்கலாம் அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். And then after she went back she got so emotional and she called and spoke to my mother. எனக்கு என்னன்னே தெரியாது. என்னன்னா போகிற வழியில் இவர் சதீஷ் கேட்டிருக்காராம் விஜயா மேம்கிட்ட, இந்த மாதிரி
மலையாளிஸ் தானே இவங்களாம், இந்த படம் புரியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காராம். ஸோ ஷீ செட், அவளே தனியாக இருக்க ஒரு பொண்ணை நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம், இதெல்லாம் நான் கேட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அண்ட் ஐ திங்க் தி கேம், திஸ் வாஸ் தேர் அஸ் அ ஸ்நாக் that day I'm making for the first time. Just see the odds. So then when they went back very emotional. எனக்கு தெரியவே தெரியாது, இதெல்லாம் நடந்தே தெரியாது. அப்புறம் அம்மா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அம்மா அதுக்கப்புறமா கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வாட் ஐம் ட்ரைங் டு see is நிறைய சின்ன திங்ஸ், ஜஸ்ட் லைக் ஒரு என்னமோ ஒன்று காட்டி கொடுக்குற மாதிரி, ஒரு என்னமோ அவங்க இருந்த மாதிரி, சம்வா ஷீஸ் தேர், ஷீஸ் வாட்சிங் ஓவர் மீங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. படம் பண்ணும்போது கூட யூ ஆஸ் மீ ஹவ் ஐ காட் இன் டு இட்ல, ஐ நெவர் நியூ ஹவ் ஐ காட் இன் டு இட். எனக்கு தெரியல. எனக்கு இப்போவுமே எனக்கு யோசிச்சு பார்த்தா எந்த ஷாட்டில் எந்த இடத்துல எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இட் ஹேப்பன் இன் அ ஃப்ளூ. நான் வந்து ஆஸ் அ பர்சன் நான் ஒரு செட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு நான் அப்படி தான் லைக் எனக்கு ஐ நீட் டு நோ எவ்ரிபடி இன் த செட். நாட் ஜஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சால் போதாது, எனக்கும் எல்லாரையும் தெரியணுங்கிற மாதிரி தான் நான் போவேன். ஸோ போனதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ஒரு கேமரா மேக்கிங் பண்ணுற ஒரு பையன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு. ஏதோ ஒன்று பேசினோடனே இட் வாஸ் அ ரெயின் சீன். இஃப் யூ ரிமெம்பர் தட் இன்டர்வல் பிளாக், அந்த இது ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஹி வாஸ் லைக், முதல்ல வந்தபோது கலகலன்னு பேசுனீங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறீங்க அப்படின்னாரு. I got so taken aback. I was like, அப்போ இத்தனை நாள் நான் பேசவே இல்லையா வந்து. அப்போ நான் ஒரு ஜோனில் நான் நினச்சிருக்கேன், ஆக்ஷன் சொன்னோடனே ஐம் கம்மிங் இன், when they say cut I'm going off அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன், நான் கட் பண்ணிடுறேன்னு நினச்சிட்ருக்கேன். பட் ஐ டிட் நாட். ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சது, ஓ மை காட், நம்ம வந்து வேற ஒரு ஜோனில் இருக்கோம். ஸோ ஐ நீட் டு கேதர் மை செல்ஃப் பேக். நான் வந்து இது வந்து இப்போ ப்ராப்பராக திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு கான்ஷியஸாக, however difficult it was to get into the movie, எனக்கு வெளில வரத்துக்கே நிறைய டைம் ஆச்சு. And that was also a time when I went into depression also, because the shooting, the kind of particular scenes, இப்போது அந்த ஒரு சைல்ட்ஹுட் இருக்குல்ல, அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்லாம் ஷூட் பண்ணும்போது I'll be very happy because அது பாட்டுக்கு ஜாலியாக போகும். places where she's very low, அந்த மாதிரி scenes started hitting me very bad. I remember going back to the room, ஒரு சோத்தை பார்த்துட்டு நான் அழுதுட்டு ஐ டோன்ட் நோ வை ஐம் கிரைங் ஃபார், அண்ட் தட்ஸ் த வர்ஸ்ட் திங். தட்ஸ் ஐ திங்க் ஒரு மாதிரி ஒரு ஸ்பில் ஓவர் யா வை. அதாவது ஐம் வெரி ஹாப்பி இன் மை லைஃப், ஐம் வெரி ஹாப்பி பேக் தென், ஈவன் இன் மை பர்சனல் லைஃப் எவ்ரிதிங் இஸ் கோயிங் கிரேட். பட் வை ஷுட் ஐ கம் பேக் டு மை ரூம், லுக் அட் அ வால், சிட் அண்ட் cry? And that's the worst thing, when you're crying and you actually don't know why you're crying for. அப்படிங்கிற அந்த ஒரு ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, பட் என்னன்னு தெரியல அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பையன் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் லைக், ஓ நான் வேறு ஏதோ ஒரு ஜோனில் இருந்து அதை ஆக்சுவலாக அந்த ரியலைசேஷன் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிக்குன்னு நினைக்கிறேன். அதை ரியலைஸ் பண்ணிட்டாலே தென் யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் ஹவு டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் அப்படிங்கிறது. அதை ரியலைஸ் பண்ணலன்னா ரொம்ப அது பண்ண அந்த பையன் அது சொன்னோடனே ரொம்ப ஆடி போயிட்டேன். நான் முதலாவது நான் இந்த பர்சன் கிடையாது. அண்ட் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன், நான் வந்து டெய்லி செட்டில் வந்து எல்லாத்தையும் பேசுகிறேன், அது பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ தென் இட் டுக் சம் டைம் டு கம் அவுட் ஆஃப் தட். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் நான் ரைட் நவ் ஐம் திங்கிங் அபவுட் இட். ஐம் லைக், ஹவு டிட் ஐ ஹேண்டில் ஆல் திஸ், யூனோ, அந்த ஒரு டைமில் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும்போது ஐம் லைக், இட்ஸ் ஆல் ஏதோ ஒன்று இருந்திருக்கு. நான் ஆக்சுவலாக படம் முடிச்சுட்டு அது ஹிட் ஆகும்ல, லைக் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு இன்றைக்கி ரிலீஸ், நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி வரைக்கும் நான் சொன்னேன்ல, நான் அந்த ஒரு பயத்துலேயே தான் இருந்திருக்கேன். நாங்கள் ஒரு ப்ரிவ்யூ ஷோக்கு போன போது கூட இட் வாஸ் நாட் லைக் அந்த ப்ரீமியர் ஷோ மாதிரி இல்லை, சின்னதாக கொஞ்சம் பேருக்கு போட்டு காட்டணும். ஸோ யாருக்குமே வந்து என்ன இது சொல்ல தெரில. லைக் சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நீங்கள் நல்லா இருக்கீங்கிறாங்க. லைக் சரி ஓகே, சரி பார்ப்போம், தெரியலையே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே அண்ட் தென் அம்மா அப்பா எல்லாருமே பார்த்தாங்க. பட் எல்லாருமே அம்மா அப்பா அக்கா எல்லாருமே பெரிய கிரிட்டிக். லைக் அவங்க வந்து தே ஆர் நாட் த பீப்புள் வில் கம் அண்ட் சே நீ பயங்கரமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லவே மாட்டாங்க. which is also what has pushed me all these years. So எங்கள் அப்பாலாம் எஸ்பெஷலாக வந்து இந்த பொண்ணுக்கு தலைக்கணம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டே வந்து ரொம்ப தன்னடக்கமாக தான், ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே தான் அப்படின்ட்டு தான் பேசுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம
யா பட் ஐ லைக் இட் சம்வேர் ஐ வுட் சே. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் படம் ப்ரொடியூசர் இஸ் காலிங் அண்ட் ஷீ சேயிங் படம் பயங்கரமாக இருக்குது, யூஎஸில் ஷோ அது இதுனாங்க. நான் ஸ்க்ரீனிங்க்கு நான் போகிறேன், ராஜமௌலி சாரோட கார் வந்து முன்னாடி போகுது அப்படின்னு என் டிரைவர் சொல்கிறாங்க. பின்னாடி வேறு ஆக்டர் இருக்காங்கங்கிறாங்க. ஒரு பிரசாத் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன், அது அங்கே 6 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் 8 மணி ஷோக்கு போகிறேன், எல்லா தியேட்டரும் ஃபுல் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ட்ரிவன் ஃபிலிமுக்கு காலையில் ஷோ இவ்வளோ ஃபுல்லாக இருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் அங்கே போய் நான் உட்காந்ததுக்கப்புறமா ஐ வாஸ் லைக், நான் உங்கள் பக்கத்தில் யாருக்கிட்டையும் உட்காரல, நான் தனியாக உட்காந்துக்கிறேன்ட்டு தனியாக போயிட்டேன் நான். ஸோ எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட்ஸ் அ கூஸ் பம்ப் மூமெண்ட் ஃபார் மீ. ஐ ஹவ் செட் திஸ் இன் அ கப்புள் ஆஃப் இன்டர்வியூஸ் பிஃபோர், பட் ஐ ஜஸ்ட் தாட் ஐல் ஷேர் இட் வித் யூ ஆல்சோ. துல்கரோட இன்ட்ரோ, சாமோட இன்ட்ரோ, என்னோட இன்ட்ரோ, விஜய் தேவரகொண்டா இன்ட்ரோ, எல்லா இன்ட்ரோக்கும் பயங்கரமாக அப்ளாஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி க்ரௌடே ரோர் ஆனது when they put the title மகாநட்டி அப்படின்னு அந்த டைட்டில் இது வந்த போது then I was like, this is how they loved her so. அவ்வளோ யூனோ அவங்க அவ்வளோ ஹார்ட்டில் வச்சுருக்காங்க சாவித்ரி அம்மாவை அப்படிங்கிறது. அந்த ஒரு மூமெண்ட் வாஸ் லைக் கூஸ் பம்ஸ் மூமெண்ட். அண்ட் ஆஃப்டர் தேட் ஐ ரிமெம்பர் எனக்கு ஒரு சின்ன ஐ ஹேட் அ கேப். அந்த கேப்பில் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த டைட்டில் மட்டுமே போட்டு பார்த்துட்ருப்பேன் நான். அதை மட்டும் போட்டு பார்த்துட்ருப்பேன். பிகாஸ் அந்த ஒரு மூமெண்ட், அந்த இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக், ஓகே, ஐ திங்க் நவ் திஸ் ஃபிலிம் வில் பண்ணிக்கிறதுக்காக. No, it was just emotional for me to see that. So நான் அதை பார்க்க ஆக்சுவலி அதை பார்க்கும் அந்த ரோர் ரோர் கேட்டோன்னே ஐ வாஸ் லைக், ஓகே, நவ் திஸ் ஃபிலிம் வில் ஒர்க் அப்படின்னு எனக்கு அப்போ தெரிஞ்சது. அண்ட் தென் ஆஃப்டர் தட் இமீடியட்லி ஐம் ரஷ்ஷிங் டு தி ஏர்போர்ட். நான் அப்போ சர்க்கார் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஐம் ரஷ்ஷிங் டு தி ஏர்போர்ட் பிகாஸ் எனக்கு மத்தியானத்துக்கு மேலே ஷூட் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் போகிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ராஜமௌலி சார் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அண்ட் தென் இட் ஜஸ்ட் லைக் அங்கேருந்து இட் டுக் ஆஃப். ஸோ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் த காட்ஸ். அண்ட் நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் ஆகுது, 13வது வருஷத்துக்குள்ளே என்டர் ஆகுறேன் அப்படின்னு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ பிரேமமில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும்ல. அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதோட அவனோட ஃபேஸ் முடிஞ்சது, நவ் டீல் வித் இட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும். அண்ட் தென் நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே நமக்கே அது தெரியாது, அது முடிஞ்சிருச்சு, நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம், போயிடுச்சுன்னா தென் சம்திங் எல்ஸ் ஹேப்பன்ஸ், சம்திங் பியூட்டிஃபுல் ஹேப்பன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். இந்த 12 வருஷத்தில் அது நிறைய முறை கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையா? ஏன்னா முதல் 4 வருஷம் அடுத்த 4 வருஷம் போல் இருக்க போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற ஃபேஸ் 12 வருஷம் அப்புறம் நடக்க முடிஞ்சால் தான் இது நடக்கும். ஹவு டு யூ டீல் வித் சேஞ்ச்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைமில் கமர்ஷியல் படம் அப்படின்னோடனே எடுத்த உடனே இவங்ககிட்ட போகணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருந்து, நீங்கள் சொன்னீங்க மகாநட்டி முடித்த உடனே கொஞ்சம் அது மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க. Do you get used to change well? Yeah, I can adapt. எனக்கு அடாப்ட் பண்ணுறது எனக்கு ஐ திங்க் நான் நல்லாவே அடாப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இனிமேல் வரப்போகிற சேஞ்சஸும் அடாப்ட் பண்ணோம், அதை எம்ப்ரேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அது கான்ஷியஸ். ஐயோ அது இப்போ எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் நீங்கள் இருக்கிறது கிடையாது. அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ தெரிஞ்ச சில விஷயங்கள் அன்றைக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு யோசிப்பேன். பட் தென் ஐ வில் பி லைக், சரி அங்கே தப்பு பண்ணதுனால தானே இன்றைக்கி நம்ம இங்கே தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறதும் யோசிப்பேன். ஐ திங்க் இட்ஸ் லைக் ஒரு கிவ் அண்ட் டேக் தானே. இந்த குவாலிட்டி தான் அந்த ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நீடிப்புக்கு காரணம்னு நீங்கள் சொல்லுவீங்களா இன்னவே? ஏன்னா எல்லாராலையும் பண்ண முடியல. ஐ மீன் மோஸ்ட் ஆஃபன் பெரும்பாலானவங்க ஒரு சில வருஷம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ அவங்க ரீசன்ஸ்க்காக அது மறைஞ்சது. பட் விரல் விட்டு நம்ம எண்ணின சில பேரால் தான் அந்த ஒரு 10 இயர் பேரியரை தாண்டியும் ரெலவெண்ட்டாக இருக்க முடியுது. எனக்கு டக்குன்னு ட்ரிஷாலாம் ஞாபகத்துக்கு வராங்க. இப்போ அவங்களாம் 20 வருஷம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டில் டூயிங் ஃபிலிம்ஸ் அண்ட் எவ்ரிதிங், ரைட்? ஸோ நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களா? இந்த 3-4 பேருக்குள்ளெல்லாம் ஏதோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி தான் அதுக்கான காரணமாக இருக்குது. ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணுறது ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்னு நினைக்கிறேன். பிகாஸ் அண்ட் ஆல்சோ another thing is being versatile and doing, not delivering the same kind of performance or genres or anything, but so doing something versatile இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு ரீசனான எனக்கு தெரில. could be a reason I feel. and இப்போ நான் அந்த டைம் ஆக்சுவலாக அப்போ இருக்கிற என்கிட்ட வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால் எனக்கு ஐ wouldn't even know. I have gone through so many. இப்போ நான் ஒரு எனக்கு 2018 மகாநட்டிக்கு அப்புறமா I went through a makeover.
that is all adapting to new changes. I was ready to do that because என்னோட சேஞ்ச் வாஸ் நாட் பிகாஸ் ஐ வாண்ட் டு பிகம் தின் ஸோ தட் ஐ கேன் டூ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்ங்கிறது கிடையாது. ஐ தாட் லெட் மீ பி ஹெல்தி, அவ்வளோதான். ஸோ தெர் ஆர் ஸ்டில் ஸோ மெனி பீப்புள் ஹூ வில் கம் அண்ட் டெல் மீ டுடே தட் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு கண்ணாக இருந்த கீர்த்தி தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்து இப்போ இருக்கிற கீர்த்தி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஐ எம் இன் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் ஃபேஸ் ரைட் நவ். அதாவது ஐம் ஃபீலிங் குட் பிகாஸ் தோஸ் வேர் டேஸ் வென் ஐ யூஸ் டு வேக் அப், ஈட், கோ டு ஒர்க், கம் பேக், ஈட், ஸ்லீப், ரிப்பீட். அதாவது ஒர்க் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே என் லைஃப்லேயே இருந்தது கிடையாது அந்த டைமில். அது வந்து எனக்கு செகண்டரி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வாட் பெர்ஃபார்மன்ஸ் ஐ எம் டெலிவரிங், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ நடிப்பு. நான் இதை மட்டும்தானே பார்க்கணும், மற்றதை நான் எதுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தென் ஐ அண்டர்ஸ்டுட் இது மட்டும் கிடையாது நடிப்பு, நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அண்டு அது சுற்றி இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்ஸையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மெதுவாக தான் புரிய ஆரம்பிச்சிது. இந்த லாஸ்ட் ஒரு 4 years தான் நான் வந்து ப்ராப்பர் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேன். ஐம் பீங் வெரி ஆனஸ்ட். நான் அது வரைக்கும் வந்து ஒரு இந்த யூனோ ஹவு இம்பார்ட்டன்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரிஞ்சதில்லை, நிறைய பேருக்கு புரிஞ்சது கிடையாது. பட் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து எனக்கே ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் ஐ டிட் நாட் ஃபாலோ ஆல் திஸ் பிஃபோர். ஸோ இதெல்லாம் நான் நினச்சிருக்கேன், மேபி இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா, மேபி இந்த சின்ன சின்ன மேக் ஓவர்ஸ் நான் முன்னாடியே பண்ணியிருந்தேன்னா, ஐ ஃபீல் லைக் என்னோட அந்த ஃபேஸில் லைக் பிஃபோர் மகாநட்டி ஆர் ஈவன் டியூரிங் மகாநட்டி அந்த ஃபேஸில் ஐ டிட் அ லாட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். ஸோ வைல் ஐ வாஸ் டூயிங் மகாநட்டி அந்த டைமில் வந்து நான் வந்து சர்க்கார் பண்ணிகிட்டு இருந்தேன், தானா சேர்ந்த கூட்டம், சண்டைக்கோடி 2, சாமி 2, தெலுங்குல வந்து அக்ஞாதவாசி அண்ட் மகாநட்டி. இட் வாஸ் ஒன் ஆஃப் மை வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் இன் மை கரியர் அந்த டைம்ங்கிறது. ஸோ இவ்வளோ கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு சைடில் ஐ வாஸ் டூயிங் மகாநட்டி ஆல்சோ. ஸ்கின் கேருக்கு எங்கே டைம் பண்ணுறீங்களா? நான் ஸோ நவ் ஐம் திங்கிங், ஸோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு மேக்கப் போடுறதா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காஸ்டியூம்ஸ் இருக்கணும், எப்படி அதை புல் ஆஃப் பண்ணணும், எப்படி அதை கேரி பண்ணணும், இது எனக்கு எதுவுமே எனக்கு தெரில. அன்றைக்கி எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளும் இல்லை. ஸோ தெர் வாஸ் அ டைம் when I was managing my own work also. At one point I did not even have like a manager, I did not have a company to handle. So and a time when I used to drive around myself, go listen to narrations, meet people, come back. ஸோ அந்த ஒரு ஃபேஸ்லாம் யோசிக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி வாட் எவர் ஐ டிட். ஆனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கைடன்ஸ்னு ஒன்று இருந்திருந்ததுன்னா, சே நான் இந்த படத்தில் இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு. லைக் ஸோ தெர் வில் பி சம் பீப்புள் வில் சே தட் அந்த படத்தில் என்ன பிடிக்கும்னு, பட் நான் அதை பார்க்கும்போது ஐ நோ ஐ குட் ஹவ் டன் பெட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஐ விஷ் ஐ ஹேட் டன் அப்படின்னு தோணும். பட் ஸ்டில் ஓகே, அங்கே அது பண்ணனால தான் டுடே ஐம் ஃபீலிங் லைக் வாட் எவர் ஐ எம் டூயிங் நவ் ஐ ஹேவ் டு டூ பெட்டர். தட்ஸ் ஐ செட் நாட் மெனி ரிக்ரெட்ஸ். ஐ மீன் ஹெல்த் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ரீசெண்டாக ஐ ரெட் தட் யூனிசெஃபில் நீங்கள் வந்து செலிப்ரிட்டி அட்வொகேட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வெல்பீயிங் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில், வாட் ஆர் சம் காமன் இஷ்யூஸ் யூ சி இந்த குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் மென்டல் ஹெல்த் அப்படின்னா? உங்களுக்கு பொருத்தி பார்க்குற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இது யாருமே கண்டுக்கிறது கிடையாது நிறைய குடும்பங்களில், அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் யோசிப்பீங்களா? ஐ திங்க் நம்ம டைமில் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி பசங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியலையோ, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு தோணுது ஒரு பாயிண்ட். நம்ம டைமில் என்ன சொல்லிருவாங்கன்னா, குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, வாய மூடு அப்படின்ட்டுருவாங்க. உன்னை பார்த்துக்கிற எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒழுங்காக போய் பாடுன்றோம். இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்றுக்க முடியலையோ, இப்போது லாட் ஆஃப் சூசைட்ஸ் ஆல் தீஸ் ஹேப்பனிங் கிட்ஸோடது, தட்ஸ் எஃபெக்டட் மீ ஸோ மச். நான் எனக்கு எப்போ இது ஆக்சுவலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, யூ கீப் சீயிங் சம் ஆஃப் தி அதர் நியூஸ் எவ்ரிடே. ரீசெண்ட்லி ஐ சா ஒரு நியூஸில் வந்து ஒரு பொண்ணு ஸ்கூலில் வந்து கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காங்க, டக்குன்னு அந்த வால் வந்து குடிச்சிட்டாங்க. லைக் யூ வில் நாட் அண்ட் அவங்க கீ எப்படி ஏதோ சுற்றிட்டே போயிட்டுருக்காங்க. ரைட், ஆல்மோஸ்ட் என்னவோ லைக் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி. அண்ட் இப்போ ரீசெண்டாக நான்
சில பேர்கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவங்க தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஜோவியல். அதாவது கலகலான அந்த கும்பல்லையே ரொம்ப கலகலான பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தங்க தான் அது பண்ணுறவங்களா இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் நம்பவே முடியல. ஹவு இஸ் இட் ஈவன் லைக் எப்படி அதை ஏற்றுக்கிறதுன்னு தெரில. நான் இதே மாதிரி அந்த பேபி ஜான் அப்படிங்கிற படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அந்த நேன் மட்டக்கா அப்படிங்கிற சாங் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் இந்த டான்சர்ஸ் எல்லாரையும் நிற்க வச்சு வருண் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னா ரொம்ப அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு, டான்சர் பொண்ணு வந்து அவங்க இறந்துட்டாங்க இந்த மாதிரி. ஸோ நான் அவங்க கேர்ள்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்கள் எல்லாரையுமே சேர்த்து வைக்கிற ஒரு பொண்ணு அவள் தான் லைக் ஒரு பில்லராக நிற்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் வெரி ஸ்கேரி டு வெளி உலகத்தில் என்னவாக இருக்காங்க அப்படின்றதும் அவங்க உள்ளுக்குள்ளே என்னவா ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. யா ஆமாம். ஸோ நம்மளுக்கு தெரியல, நம்ம பார்க்குறது உண்மையாக நம்ம கேட்குறது உண்மையாக ஒன்றுமே புரியல. ஸோ த கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது. அண்ட் வென் இட் ஸ்டார்டட் ஹாண்டிங் மீ வாஸ் a year ago, my good friend, my childhood friend passed away. Yeah. So our last, and she was fighting tumor. And she's 2 years younger to me. So சின்ன வயசுலேருந்து என்னோட ஒரு ஃபேமிலி மனிஷா. ஸோ நான் இது லாஸ்ட் இயரும் ஏதோ ஒரு இடத்துல நான் பேசினேன். ஸோ ஐ ஹவ் சீன் ஹர் ஸ்ட்ரகிள் ஸோ மச். அதாவது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஷீ வென்ட் த்ரூ ஐ திங்க் 2 or 3 ஆப்ரேஷன் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் பாயிண்ட் உடம்புக்கு தாங்குகிற சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் அது பண்ண முடியல. பிகாஸ் அது என்ன பண்ணாலும் திரும்பி க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஈவன் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், ஈவன் ஆஃப்டர் த செகண்ட் ஆப்ரேஷன், ஷீல் பி லைக் ஐ வில் சர்வைவ், நான் தாண்டி வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்தாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட், ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களுக்கு வந்து என்னால் முடியல, எனக்கு வந்து உடம்பு ரொம்ப வலிக்குது. லைக் இட் ரீச்ட் டு அ பாயிண்ட் வேர் ஓகே ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஷீ இஸ் அட் பீஸ் தென் கோ த்ரூ ஆல் திஸ்ங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வலியெல்லாம் அனுபவிச்சாங்க. ஸோ வென் ஐ யூஸ் டு சீ ஹர் ஸ்ட்ரகிள் டு சர்வைவ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்னென்னா, டுடே இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்கிற சின்ன பசங்க, யூ ஹேவ் ஸோ மச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உனக்கு இவ்வளோ யூ ஹேவ் அ லாங் வே டு கோன்ட்டு ஆண்டவனா உன் கையில் கொடுக்குறான். ஒரு சில பேர் வாழணும்னு ஆசைப்படுறாங்க, அதை பிடுங்கிட்டு போகிறதுக்குன்னு அந்த ஒரு வேலை இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் you know what I mean. அதாவது ஒரு சைடில் வந்து they have so much in front of them, ஆசைப்படுறாங்க ஆனால் வாழ முடியல. ஆனால் இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் கொடுத்து ஆனால் நீ அதை அழிக்கணும்னு பார்க்குற. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் எனக்கு வந்து இந்த பசங்க சூசைட் பண்ணுறது, இவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாம் இட் ஸ்டார்டட் அஃபெக்டிங் மீ. லைக் டு யூ ஈவன் நோ த வேல்யூ ஆஃப் திஸ்? அதாவது வாழ்க்கையோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? லைக் டு யூ நோ வாட் யுவர் பேரண்ட்ஸ் வில் கோ த்ரூ ஆஃப்டர் யூ டூ திஸ் டு யுவர் செல்ஃப்? மோர் தேன் அஃப்கோர்ஸ் அவங்களோட லாஸ் இஸ் அ பிக் டீல். பட் அந்த லாஸை பற்றி நினச்சிருக்கிற அந்த பேரண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒரு எனிபடி க்ளோஸ் டு தெம் யோசிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி இல்லைனாலும், ஸோ இதெல்லாமே நான் சொல்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. தட் என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் இந்த ப்ரெஷரை ஏற்றுக்க முடியாது, இதை ஏன் நான் கோ த்ரூ பண்ணணும், இல்லை நான் இதை இப்போ பண்ணேன்னா அவங்க உட்காந்து அனுபவிப்பாங்கல்ல அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு யோசிக்கிற இந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இதை ஒரேடியாக அடிக்கணும். திஸ் ஷுட் நாட் ஹேப்பன். இது வந்து புரிய வைக்கணும். அப்படிங்கிற ஒரு டைமில் eventually UNICEF happened. And fortunately I'm starting my own trust as well. I haven't launched it yet officially. அதுக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். So eventually I'll probably launch it next year. So I'm planning to do, என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு whatever I can I'm going to do for the mental health of kids. Okay, awesome. All the very best to you. Thank you. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் யூ ஸ்போக் அபவுட் ஹவு உங்கள் உடல் பொறுத்து உங்களுடைய பார்வை மாற ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் ஏதோ
press conference you spoke about this AI thing and all of that, right? That Yeah. I saw that being reported pretty much everywhere. It's everywhere. It is. People are calling me like, AI பத்தினா AI பத்தி நீங்க எக்ஸ்பர்ட் ஏதாவது சொல்லுங்க. Atlee called me yesterday. AI பற்றி பேசிட்டோன்னா அவங்ககிட்ட தான் பேசிட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. So yeah, it's all everywhere. எனக்கு என்னன்னா இப்போ ஆமாம் கரெக்ட். இப்போ உங்கள் தொழிலில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா உங்களுடைய இமேஜஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் யூ இது எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. இட்ஸ் அ வெரி அன்யூஷுவல் ஜாப் ஃபார் தட் ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். For that matter, anything in life is not under our control. You feel that way? Yeah, I think so. Because that's why I never plan anything much ahead of anything. I think நான் வந்து ஏதாவது ஒன்று ரொம்ப ஓவராக பிளான் பண்ணேன்னா கூட எனக்கு நடக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கை எந்தையும் சேர்த்து இப்போ நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் யாராவது நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல சர்க்குலேட் பண்ணாலோ அது ஆத்தென்டிக்காக அப்படியே இருக்கிறத எங்கேயாவது ஒன்று போட்டாலே இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்ட்டு நமக்கு யோசிக்க தோணும். பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது ஓரளவுக்கு டீசென்சிட்டைஸ் ஆகிருக்கும், ஐ அஸ்யூம், ரைட்? over the course of all these years and everything. And I was thinking about it earlier today and I was like, இது என்னவா ஒருத்தவங்களுடைய மனநிலையில் இது உட்காரும், தி ஐடியா தட் உன்னுடைய உருவம் உனக்கு வெளியில் அப்பாற்பட்டு அது பாட்டுக்கு ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த உலகம் பூரா ஊர் பூரா, அதில் அவங்க க்ரியேட்டிவ் லிபர்ட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு. ஆமாம், இது ஆக்சுவலி என்ன அவங்க கெயின் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னென்னா if you notice முந்திலேருந்தே இந்த மாதிரி மாஃப் பண்ணுற பிக்சர்ஸ் these are all there existing-ஆக இருந்துச்சு. But what is the problem with AI? It makes it look so real. No? I know. So when there used to be a time when they say you see a picture, you see a picture of yourself like in a very very wrong-ஆன picture-னு வச்சுக்கோங்க, but it'll be very evident that it's wrong, it's done up அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தா ஆப்வியஸ்லி யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி அது நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஃபார் அ செகண்ட் தட் பிக்சர் வாட் எவர் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஐ வாஸ் லைக் ஆக்சுவலாக நான் ஏன் இப்படி போஸ்ட் நானே இல்லையே, நான் இப்படி போஸ்டே பண்ணல. லைக் ஒரு செகண்ட் ஐ எம் ஹேவிங் பில்லியன் தாட்ஸ் இன் மை மைண்ட். ஸோ அந்தளவுக்கு உண்மையாக இருக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமே. பட் லைக் ஐ செட் AI இஸ் அ பூன் அண்ட் அ பெயின். இட்ஸ் நாட் லைக் அதுக்கு கண்டிப்பாக அதனோட பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது. ஹவு இட்ஸ் ஹெல்பிங் இன் சினிமா இருக்கட்டும், ஆர் பல இடங்களில் பல இடத்துல அதனோட அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அதனோட டவுன் சைடு இப்படி ஒன்று இருக்குது. ரீட்டாக்கு யாராவது இந்த மாதிரி ஃபோட்டோ ஏதாவது பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க தெரில. ரூட் பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்ககிட்ட தான் கேட்கணும் என்ன பண்ணுவீங்க. I have no idea. Let me ask you this. இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு மகாநட்டியோ இல்லை இந்த ரிவால்வர் ரீட்டாவோ 2 படங்களா நம்ம வச்சுக்கலாமே, வச்சுட்டு பார்த்தாங்க அப்படின்னா உங்களை பற்றி இந்த 2 படங்கள் வழியாக என்ன புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் வாட்சிங் தீஸ் ஃபிலிம்ஸ் ஆலும்? யாராவது இது மட்டும் பார்த்தாங்க? ஆமாம். Okay. So this is not an AI related question. No, it's not. Okay. I thought there is some connection. Okay. இதை மட்டும் பார்த்தா நீங்கள் தான் பேஷன் ஸ்டுடியோஸை கேளுன்னு சொல்லிட்டீங்க, அதனால் அங்கே இருந்து மேபி இது 2ம் பார்த்தாங்கன்னா ஐ திங்க் ஓகே என்ன நினைப்பாங்க? ஃபர்ஸ்ட் டெஃபினெட்லி லுக்கிங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் உங்களை பற்றி என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படி வேணா சொல்லலாம். என்னை பற்றி என்ன புரியும்? they will definitely this aspect of this film அவங்க பார்த்ததுல this is me, this is pretty much me. கண்டிப்பாக ஐ டோன்ட் ஹாவ் அ லிமிட் டு சூஸிங் சம்திங்னு சொல்லலாம். பிகாஸ் 2 extreme films, like one is like a biopic and one is one dark comedy film. So if they watch only these 2 they'll be like this person can do this also அப்படின்னு நினைப்பாங்கன்னு நம்புறேன். I think சரி, ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ஸ்ட்ரெச் இட் a bit further. உங்களை இது வரைக்கும் உங்கள் படங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தங்க அவங்க வந்துட்டு சரி எனக்கு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஒன் தட் இஸ் நாட் மகாநட்டின்னு அதை சொல்லி I was going to say மேபி அந்த பர்சனுக்கு என்ன ஜானர் பிடிக்குங்கிறது எல்லாத்துக்கும் ஓப்பன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி எல்லாமே ஓப்பனா? அப்படிலாம் க்ளூலாம் கொடுக்க மாட்டோம். ஓகே, this is a tough one. I could see your eyes light up. போயிட்டே இருக்காங்க மகாநட்டியா, go for it. நீங்க முடிச்ச உடனே டப்புன்னு கட் பண்ணிட்டீங்களா? Maybe I'll say
I'll say Sanikayadam. How interesting. Okay. Yeah, I'll say Sanikayadam. Yeah, I'll say if What are you very proud of Sanikayadam பொறுத்த வரைக்கும் that you would recommend that? it's because I feel ஒரு இட்ஸ் நாட் ஒரு எல்லார் பேரும் பண்ணுற ஒரு ஜானரோ ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் பண்ணுற சூஸ் பண்ணுற ஒரு இடமோ கிடையாது அது. ஸோ looking at a performance in the range of emotions, and if that person is okay with to watch any kind of genre abdina, I'll be like, why not Sanikayadam? Because I think ஏதாவது ஒன்று அதில் ஒரு சர்டன் எமோஷ்னல் லெவல் ஒரு டெப்த் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ மானட்டி பண்ணும்போது அவங்களுடைய அந்த கேரக்டருடைய ஒரு சோகம்லாம் என்ன ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் தனியாக போயிட்டு வீட்டில் செவத்தை பார்த்துலாம் அழுவேன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இன் தேட் சென்ஸ் இது வேற ஒரு ஜோனில் இருக்கக்கூடிய ஹைலி இன்டென்ஸ் சினிமா. கரெக்டாக ஒரு பெரிய கோவம் சோகம் வலி எல்லாமே இருக்குல்ல. இதில் did you have a similar experience or by now did you தெளிவாரு? I was very conscious. நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் இது பண்ணும்போது. So what I used to do is I used to wake up, do yoga for 1 hour, meditate and then go to the set. முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு I'll sit and watch Friends. ஒரு 2-3 episodes of Friends. Fantastic. And then I used to go to sleep. So that அது சிரிச்சு அதுலேருந்து லைட்டாக வெளில வந்துட்டு and then so then அது அந்த ஒரு கான்ஷியஸ் டிசிஷனை வேணும்னு எடுத்தேன். Friends does that, no? Yeah, it has that effect. Like even now நேற்று நைட்டும் பார்த்துட்டு தான் படுத்துவாங்க. நான் நேற்றுக்கு சாப்பிடும்போது அதான் பார்த்தேன். அது ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் அது ஒரு சீரியஸ்ங்கிறத தாண்டி அது ஒரு தெரப்பி ஆயிடுச்சு எனக்கு. அது ஐ திங்க் அது ஃபுல் என்டையர் சீசனே நான் வந்து ஐ திங்க் ஒரு 6-7 டைம்ஸ் பார்த்துருப்பேன் நான். இருந்தும் சம்திங் டு கோ பேக் for friends. And I feel like the range of humor is so much in it. But I don't know, I think இன்னைக்கு சில பசங்களுக்குலாம் அது பிடிக்கல பெருசா. And I don't, there are a few kids these days, I don't think they really like Friends that much, how much we used to love ங்கிற அளவுக்கு. ஸோ அதையும் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்தளவுக்கு ஹியூமர் என்ன உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? அண்ட் இட்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் அந்த ஹியூமருக்கு டைமே இல்லைன்னு தோணுச்சு. லைக் எனக்கு அது எனிடே மேபி 1-2 இடங்கள்ல அது பயங்கர பொலிட்டிக்கலி கரெக்டா இல்லாம இருக்கலாம். கரெக்டா? மேபி பட் ஸ்டில் அது ஒரு பெரிய பட் அதனுடைய ஹியூமர் அதுல அந்த ஸ்பேசஸ்ல இருந்தா வர்ற ஒரு இடமே இல்ல. ஆமா. அண்ட் நீங்க ஆக்சுவலா அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹியூமருக்கு நம்ம இன்னைக்கு so many years later, 15-20 years later, we sit, watch and we still enjoying it a number of times. பார்த்து கூட சத்தியமா அந்த டைம்ல தெரிஞ்ச கூட அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருக்கிற டைமில் இது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அண்ட் அவங்களோட ஸ்கிரிப்ட் எப்படி இருந்திருக்குன்னா 20 years later நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் and we're still able to enjoy it. So Friends is a huge deal for me. And almost mental health ke use agudன்ற மாதிரி தான் இருக்கு. அதான் the actors, the performances, I find all these 6 actors like one of the best actors. Like because again that's comedy. And if you ask me to going choose right back to where we began. Exactly. Into choose பண்ண சொன்னீங்கன்னா I will never know what to choose between the 6 people because I find each of them brilliant. So எனக்கு தெரியல இன்னைக்கு I don't know why it's not syncing with people எனக்கு தெரியல, but there are a lot of people who still like it, but I think there are some people. I think நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களும் ஒருத்தர்கிட்ட பேசிக்கும் போதில்ல நீ யார் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்க யார் மாதிரி? I think a little bit of Phoebe. Yeah, I think maybe I look like a Rachel outside, but I think I'm a bit of Phoebe inside. How cool. Never Monica because I don't think I have that much OCD. Very less. OCD in terms of work, perfectா இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அதர்வைஸ் I think Monica will be very proud of. Sure. பட் நன்றி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருமே உங்க படம் பார்க்கலன்னு அவங்ககிட்ட என்னன்னு கேட்டேன்ல, அப்படிலாம் யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ சும்மா கண்டிப்பா இருப்பாங்க. Or I might even now I'm thinking I might even say Vashi. I like that film also. You know, if it can be a Malayalam film, I would say Vashi because I feel it. Again, talking about emotions, it has an emotional depth and you have a sort of different kind of performance in that. There's a little bit of romance and the kind of maturity that is there அப்படிங்கிறது. தமிழ் மலையாளம் சொல்லிட்டீங்க, அப்படியே தெலுங்குன்னு சொல்லிடுங்க. தெலுங்கு தசரா.
Done. Thank you so much for this conversation. Thank and you. I wish you the absolute best with Revolver Retap. Thank you so much. Nandri. Thank you. Please do watch and let me know how you felt. Kandipa, as always. Thank you.